வித்த மீன் எனக்கு தேவையில்லை, விற்காத மீன் தான் தேவை. முஸ்லிம் மக்கள், தமிழ் மக்கள் காணாது சிங்கள மக்கள் மாதிரி இலங்கையில எங்கேயுமே இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மலிவா தந்தருவேன் நிச்சயமாக. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது என்ன மாதிரி இருக்குது சொல்லுங்க. என்ன மாதிரி இருக்குது? அல்வா மாதிரி இருக்கு. அது இருக்கு. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? இவருக்கு தொகல் மாதிரி இருக்கான், உங்களுக்கு மாஸ்கெட் மாதிரி இருக்கான், உங்களுக்கு இவருக்கு மஸ்கெட் மாதிரி இருக்கான். இலங்கையில செப்பு நயன் கேள்வி ஒன்று. மோச்சர் சிஸ்டம் ஒன்றினை அடித்து உடைத்து பேத்தறிந்திருக்கின்ற ஒரு 18 மணித்தியாலமும் இந்த இடத்துல வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு பெரிய மீனண்டா இது இந்தியாவில் செல்ற 5 ரூபா என்னால தூக்க இயலாது. இங்கே அறுக்கலான்னு சொல்லுவாங்க, சிங்களத்தில் தோறான்னு சொல்லுவாங்களா. கிளவாள் இதுல வந்துக்கிட்டு 5 கிலோலேருந்து 100 கிலோ பொருட்கள் இருக்குது ஒரு மீன். மட்டும்பாறையில இது வரைக்கும் வந்து இப்படியான ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இங்க எடுக்கலாம். இது மீனிலே மாமாட செப்பு வேணும், அல்வா வேணும், மஸ்கத் வேணும், தொதல் வேணும், பிள்ளைகள் கேட்குது. எத்தனை வயசுல மாமாட்ட கறி பண்ண வர? 13 வயசுல கறி பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு மாத்தால சிறுதானு வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜி. இன்னைக்கு நம்ம நிற்கக்கூடிய பகுதி எங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டும்பாறையில் இருக்கக்கூடிய மருதமனையில் தான் வந்திருக்கிறோம். எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஃபேஸ்புக்கில் வந்து பஸ் வந்து அதிகமாக வந்து பார்த்துருப்பீங்க. எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ஓனா வந்து ஒரு ஃபீஸ் மார்க்கெட்டிங் ஒன்று வந்து பண்ணி கொண்டு வரார். ஸோ அதன் மூலம் வந்து ரொம்பவே பிரபல்யம் ஆயிட்டார். அதை தாண்டி வந்து உண்மையில மக்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆரோக்கியமான மீன்களை வந்து கடலை பிடிச்சு அப்படியே வந்து பழுதுபடாமல் கொடுக்குற ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு மனுஷன் அப்படி சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இடம் கரெக்டாக எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவோம் உங்களோட ஷாப்புண்ட பேரு சராபத் பிஷேக்கிங் அடிச்சா ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக வரும். மீனையும் கூட ஷெவிங் பேக்கில் போட்டு கொடுக்க இன்றைக்கு மாற்றம் ஒன்று அடிக்க கொடுத்துருக்கேன். சராபத் பிஷேக்கிங் பேக்கெல்லாம் போட்டு கொடுக்க அளவுக்கு டெவலப் ஆகக்குள்ளே நம்மளும் டெவலப் ஆகி போகணும். அதை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல செல்லணும். மகன் பேர் தான் சராபத் பிஷேக்கிங் அடிச்சிருக்கேன். மகள் 2 பேர் இருக்காங்க. மகளை பேர் நுஸ்லா, மகன் பேர் சராபத். இந்த நிறுவனம் எப்படின்னா பதியப்பாட்டி செய்கிறேன். மாஷா அல்லாஹ். என்னென்னா எவர் வந்தாலும் கேள்வி பதிலும் இருக்குது. திராசியிலே புலையிலே, மீனில் புலையிலே, விலையில் புலையிலே எல்லாம் சரியாக செய்கிறேன். எல்லாம் நடக்கும் என்னன்னே தெரியும். ஒரு அடியில் எடுத்து வச்சாலும் யோசிச்சு வைக்க அளவுக்கு மக்களில் சில மக்கள் என்னை எப்படின்னா வேறு மாதிரி யோசிக்காங்க. ஐயரை யோசனைக்கும் என்ன போல் ஐயலுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கணுன்றதை நான் சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா எந்த உள்ள நல்லா இருந்தால் ஐயலும் சரியா இருக்கணுன்றதான் நிறைய தூய்மை. ஏன்னா நான் ஒரு ஆளை கோவப்பட்டா நீ ஏன் கோவப்படாது, உனக்கு நான் தானே தந்தேன், நீ எல்லாரையும் ஒன்று மாதிரி நினைக்கணும் இறைவன் ஏற்பாடு. அதே போல் நிச்சயமாக செய்வேன். இது சராபத் பிஷேக்கிங் அடிச்சே இல்லைண்டா உலகம் பூரா பார்க்கலாம். வீடியோ பார்க்க செல்கிறாங்க. நீங்கள் வீடியோ போட்டால் இரவில் தூக்குறோண்டா தூக்கம் பாருன்னா அந்த வீடியோ பார்த்து போட்டு தானே தூக்கம் வருதான். ஐயலை தூங்க வைக்கிறதும் எனக்குள்ள இருக்க மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். அதாவது ஏன் இன்னைக்கு நாங்கள் பஸ்ஸை தேடி வந்திருக்கோம்னு சொன்னால் அவரோட பேச்சு அண்ட் அது தாண்டி இது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு தனி இறைச்சி கடையில் வந்து நிறைய பேர் வந்து குமிஞ்சு போயிருக்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் மீன் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு தனி ஒரு ஆள்ற கடைக்கு அடுபடிப்பட்டு நிறைய மக்கள் அப்படியே சூழ்ந்திருக்கிறது வந்து கடையில் வந்து காண மாட்டீங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்க சொன்னால் மருதமனையில் பஸ்ஸோட கடைக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் காலையிலேருந்தே வந்து நிறைய மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து கஸ்டமர் வந்து வருவாங்க. அது தாண்டி இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து அவங்க எப்படி இந்த ஒரு மீனை பிடிக்க போகிறாங்க, அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு கரைக்கு கொண்டு வராங்க, எவ்வளோ டயத்தில் வந்து அந்த மீனை வந்துட்டு மக்கள் கஸ்டமருக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படி சொல்லி பலத்தையும் வந்து இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலியை முழுசாக பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள தான் முதல்ல நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்டாக 5:30. ஸோ இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலுக்குள்ளே போட்டில் போகக்கூடியவங்க எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டாங்க. அதாவது அவங்க எல்லாருமே வந்து இந்த ஃபிஷ் கடை, அதாவது இந்த மீன் கடைக்கு உரித்தானவங்க தான் வந்து இந்த கடையில் வந்து வேலை பார்க்குறவங்க தான் வந்து. ஸோ அவங்களுக்குன்னு சொல்லி அந்த எத்தனையோ போட் இருக்குது. எத்தனை போட் அப்படிங்கிறத வந்துட்டு முதலாளி வந்தால் தான் சொல்ல முடியும். முதலாளின்னு வரல, கால் பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிமேல் தான் நான் வந்து முதலாளி வருவாப்பில். ஸோ அவர் வந்து நம்மக்கிட்ட எல்லா விஷயங்களையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமுக்கு வந்து அவங்க ஒழிக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ போயிட்டு தான் காலையில் மீன் வெட்டுறதுக்கு ஆட்கள் வாரத்துக்கு இடையில வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்கள் எல்லாமே வந்து அவங்க கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை இங்கே இருக்குது,
கடல் இங்கே இருக்குது. ஸோ கடல்ல இருந்து உடனே கொண்டு வந்து கடையில் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து இது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதுவும் இவங்களாவே வந்து அதை பிடிச்சு கொண்டு விற்கிறதுனால வந்து நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து இப்போ விரும்பி ஆவலோட வந்து இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் மூலம் மற்றவங்ககிட்ட எடுத்து தான் இன்னொருத்தவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க வந்து அப்படி கிடையாது. அவங்களே வந்து நிறைய போட்டெல்லாம் வச்சுட்டு ஸோ அவங்களே வந்து அதை பிடிச்சு கொண்டு வந்து அவங்களே வந்து கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஓகே, இதை பற்றி நமக்கு அதிக அளவான விஷயங்கள் வந்து தெரியாது அப்படிங்கிறதால நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ முதலாளி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா போட்லேயுமே வந்து இப்போ ஃபியூல் எல்லாமே வந்துட்டு நிரப்பிட்டு இருக்கிறாங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எதுக்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க கடலில் போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு. எங்களுக்கு கூட ஒரு டவுட் இருந்தது, இவங்க எப்படி இந்த மீனெல்லாம் பிடிச்சு கொண்டு வராங்க அப்படி சொல்லி. அதாவது நடுக்கடலில் அதிகமாக வந்து அலியா போட் அப்படி சொல்லுவோம், இந்த பெரிய படகு ஒன்று இருக்கும். ஸோ அது மூலம் தான் வந்து அங்கே மீன் பிடிப்பாங்க. அப்போது அப்படி தான் அங்கே நினச்சேன், அங்கே பிடிக்கிறவங்க இங்கேருந்து போய் போட்டில் போய் அதை வேண்டிட்டு வருவாங்க அப்படி சொல்லி தான் நினச்சேன். பட் கிடையாது, இவங்களாவே போய் இங்கே போட்டில் போயிட்டு இந்த எக்யூப்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி காலையில் இங்கேருந்து ஒரு 6 மணிக்கெல்லாம் வெளிக்கிட்டு போனாங்கன்னு சொன்னால் ஈவினிங் ஒரு 6 மணி அந்த டைமு போல் வந்து சேருவாங்க. ஸோ அதை வந்து சுவர் பண்ணி சொல்ல தெரியாது அப்படி சொல்லி பஸ் சொல்லியிருந்தார். ஸோ இதை பற்றி கூடுதலான எக்ஸ்பிளைன் வந்து பஸ், அதாவது கடை முதலாளி தான் வந்து நம்மளுக்கு சொல்லுவார். வந்து என்ன சொன்னாலும் வந்து இதெல்லாம் வந்து புதுசாக இருக்குது. என்ன சொன்னால் இந்த தூண்டிலெல்லாம் வந்து யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறதுன்றது வந்துட்டு வீடியோஸில் வந்து பார்த்துருப்போம். ஆனால் ரியலாக வந்து இவங்க இந்த எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக மீன் பிடிச்சு கொண்டு வராங்க. அதுதான் பெரிய ஒரு விஷயம். ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் பஸ் வந்து இதை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ் பாக்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்னது அந்த ஈவினிங் நைட்டுக்கு நைட்டில் கொஞ்சம் லைட்டாகி வந்து ஃபிஷ் வந்தால் அதெல்லாம் வந்துட்டு ஐஸ் பண்ணிவிட்டு விடியச்சாமத்துலேருந்து இப்போ கஸ்டமர்ஸ் வர வந்து அதை அப்படியே கொடுப்பாங்க. ஸோ வந்து நாட்கள் கணக்காக வந்து வச்சு எனக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் வந்து பஸ், இங்கே இருக்கிற பஸ் வந்து சொல்லியிருந்தார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உண்மையான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதை எப்படி சொன்னேன் நீங்கள்? அதாவது வேறு கடையில் சில கடையில் வந்து சொல்லியிருந்தீங்களே நீ பண்ணுவாங்கன்னு சொல்லி. இலங்கையில் உண்மையாக எப்படி அரிசி பதுக்கல்கள், அதே போன்று சீனி பதுக்கல்கள் எப்படி நடக்குமோ அதே போன்று மீன் பதுக்கல், அதாவது மீனை கொண்டு வந்து ஒரு மாதம் 15 நாட்கள் மோச்சரியில் வைப்பார்கள். அதாவது செத்த பிணத்தை எப்படி பழுதுபடாமல் வைப்பார்களோ அதே போன்று மீனை அப்படி வைத்து விலை கூடுகின்ற நேரத்தில் அதை வெளியே எடுப்பார்கள். அப்படியான ஒரு சிஸ்டத்தை அடித்து உடைத்து பேத்தறிந்திருக்கின்றது இந்த சராஃபத் ஃபிஷிங் நிறுவனம். அதற்காக எமது ரியாஸ் அவர்களுக்கு நாங்கள் இந்த வேளையிலே நன்றியை தெரிவிக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ளும். கண்டிப்பாக உண்மையில நிறைய பேர் வந்து தங்களுடைய வருமானத்தை பார்ப்பாங்களே தவிர மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. அதுக்காக வேண்டிய வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எல்லா பொருட்களையுமே வந்து பதுக்கி வச்சு எப்போ டிமாண்ட் விலை ஏறுதோ அந்த டைமில் வந்துட்டு அதை விற்பனை செய்வாங்க. பட் வந்து உணவுப் பொருட்களை வந்து அப்படி பதுக்கி நம்ம பண்ணுறதுனால நம்மளுக்கு லாபம் கிடைக்கும், ஆனால் மக்களோட ஆரோக்கியம் வந்து அங்கே பழுதுபடப்படும். ஸோ அதனால் அதெல்லாம் உடைச்செறிஞ்சிருக்கிற வந்து உங்களுக்கு அது மட்டுமல்ல, இப்போ எங்களோட போட்டுக்கு வார மீன் நாங்கள் அப்போ அண்டைக்கே மக்களுக்கு கொடுக்குற ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினது பிறகு இந்த ஏரியாவில் இருக்கிற மீன் பிசினஸ் மேன் எல்லாரும் அந்த சிஸ்டத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதால மக்களுக்கு மிச்சம் சந்தோஷமா இருக்கு. அதாவது இப்போ உங்களோட போட்டி போடுறதுக்காக வேண்டி அவங்களும் அந்த சிஸ்டத்தை கையில் எடுக்கிறாங்க, எல்லாரும் கையில கொண்டு வந்திருக்காங்க. அந்த அந்த சிஸ்டத்துக்கு கொண்டு வந்த ரியாஸுக்கு அந்த பெருமையெல்லாம் சாரும் உண்மையிலேயே. அதனால இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மையை தான் பயிக்குமே ஒழிய அது தீன்மையாக எரியாது. கண்டிப்பாக என்ன சொன்னால் உண்மையில் மாத கணக்கில் வச்சு நம்ம ஒரு உணவுப் பொருள் வந்து சாப்பிட்றோம்னு சொன்னால் அது வந்து ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு வந்து எப்படி சொல்கிறோம் நம்மளுக்கு எதிர்ப்பு வினைகளை கொடுக்கும் அப்படி சொல்லி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ வந்து உண்மையில் நான் கூட இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து வேண்டிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து என்ன சொன்னால் உண்மையில் எங்களோட பகுதிக்கு வரக்கூடிய அதிகமான கடல் மீன்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று கரவலையில் காலையில் இருக்கிற சின்ன மீன்கள். பெரிய மீன் பண்ணுறதா இருந்தாலும் உண்மையில் வந்து எத்தனை நாட்கள் ஐஸில் வச்சு வரப்பட்ட மீனாக தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஃப்ரெஷ் மீன் பெரிய மீன் வேண்டி சமைக்கிறதுன்ற வந்து ரேரான ஒரு விஷயம் நம்மளோட பகுதியை பொறுத்த மட்டும். ஆனால் இன்னைக்கு அப்படி ஒரு ஷாப் கிடைச்சது வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம். அப்படியே வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏலியா நின்றதுக்கும் இப்போ நிற்கிறதுக்குமான வானம் இப்படி வெளிச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க. வெளிச்சிருக்குன்னு சொன்னால் இந்த பக்கம் பூரா இருட்டி கிடக்குது, அது மழை பெய்யறதுக்காக வேண்டி இந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. இப்போ தெரியும் வந்து உங்களுக்கு மட்டக்களப்போட சிச்சுவேஷன் பயங்கர மழை கொட்டி கொண்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த பக்கம் பூரா வந்து இருட்டி தான் இருக்குது.
பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வந்த டைம் வந்துட்டு 5:15 வந்துட்டோம். சொன்னால் 5:30 போல் போட் வந்து போகிறது அப்படி சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ 6 மணி ஆகிட்டது, இனி தான் போக ரெடி ஆகுறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா போட்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முதலாளிக்கு சொந்தமான போட்டுகள் வந்து அநேகமாக வந்துருக்குது. ஸோ இப்போ அங்கே வந்து ஐஸ் எல்லாம் உடைச்சிட்டு பாக்ஸில் எடுத்துகிட்டு ஐஸை வந்துட்டு லோட் பண்ணுறாங்க போட்டுக்கு. காரணம் வந்து இப்போ போனாங்கன்னு சொன்னால் வந்து இனி நைட்டுக்கு இல்லைன்னு சொன்னால் ஈவினிங் டைம் தான் வந்து சேருவாங்க. அந்த தூண்டில் மூலம் மீனெல்லாம் பிடிச்சிட்டு ஸோ அந்த பிடிச்ச மீன்களெல்லாம் வந்து பதப்படுத்தி கொண்டு வரதுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து சேர்ந்துடும் அது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த பழுதாமல் இருக்க பெரிய மீன்கள் எல்லாம் மேபி ஐஸுக்குள்ளே வைக்கிறாங்களா சொல்லி தெரியுது. சின்ன மீன்கள் வந்து கண்ட நேரத்துக்கு வந்து இருக்கிறது தானே. ஸோ அதனால் வந்து அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்துடுவாங்க. ரைட். ஸோ வந்து இந்த டைம் வந்து மாறுறதுக்கு இடையாலே வந்து நிறைய கஸ்டமர் வந்துடுவாங்கன்றது நான் நினைக்கிறேன். சொன்னால் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்த டைம் வந்து யாருமே கிடையாது. பட் இப்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்னு சொன்னால் இப்போ நோன்பு வர ஆரம்பிச்சுட்டு தானே. ஸோ பள்ளிக்கு வந்து நிறைய பேர் போயிட்டு வருவாங்க. ஸோ அதிகமாக வந்து எல்லாருமே வந்து நடமாட்டம் செய்யக்கூடிய ஒரு பகுதி வீதி தான் வந்து இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய இந்த பிரதான ஒரு பாதை. இவங்களோட போட் வந்து 7 போட் வந்து இங்கேருந்து இப்போ போக போகுது. ஸோ வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து இந்த போட்டை தள்ளி எடுக்கிறது தான் வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். மற்றபடி அங்கே போனாங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி கொள்வாங்களாம். அதே மாதிரி வரும்போது மேனேஜ் பண்ணி கொள்வாங்க. ஆனால் இந்த இருக்கிற குறிப்பிட்ட ஒரு ஏரியாவுக்குள்ளே இருந்து இதை தாண்டி வர்றது தான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைன்னு சொல்லியிருந்தாங்க. அலைகளை பார்த்து தான் அவங்க இங்கேருந்து எடுக்கணும். ஸோ உயிராபத்து ஆரம்பத்திலேயே தொடங்கிடும் பாருங்க. இவங்களுக்கு என்ன மட்டியில கடல் தொழிலுக்கு போற எல்லா பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. நார்மலா சிம்பிளா சொல்லுவாங்க, என்ன மீனை பிடிச்சிட்டு வந்து இந்த விலை விற்கணும். ஆனா உண்மையிலேயே கடலுக்கு போறவங்களுக்கு தான் தெரியும். ஓ ஓ ஓ ஓ பா. குறிப்பிட்டு அந்த அலை எழும்புற அவ்வளோத்தையும் தாண்டினால் சரி என்ன அங்கால போயிடலாம். அவ்வளோத்துக்கு பார்க்கக்குள்ளே பயமா இருக்கலாம். மேலே போய்த்திடா நினைச்சு சரி புரட்டி அடிக்க போகுதுன்னு சொல்லி அலையெல்லாம் இப்படி உள்ளதானே. அதுதான் சே கால் நனைக்க கூடாது பிரதர். காலில் காயம் இருக்கு, படுமண்டா பத்தி எரி. அது உங்களுக்கு பழக்கப்பட்டது. பீச்சுக்கு போறீங்க அடிக்கடி. முதல்ல போய் ஸ்டார்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்பாங்க. என்ன வேலை செய்தா இல்லையா? வேலையா அதுக்குள்ள ஃபியூல் டீசல்லாம் அடிச்சு டீசல் எல்லாம் சரியா மண்ணெண்ணையா டீசல் அதாவது பெட்ரோல்ல ஸ்டார்ட் பண்ணி மண்ணெல்லாம் ஓடுறது. முதல்ல செக் பண்ணி பார்ப்பாங்க. நசிக்கிறவே பெட்ரோல் விட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறது. ஸ்டார்ட் பெட்ரோல் அதை ஓடுறது இப்போ இல்லாம வேலை செய்யுது. செக் பண்ணிட்டாங்க. எடுத்தனா உயிருக்கு ரொம்ப முக்கியமானது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவங்க அந்த போயிட்டாங்க. அப்ப இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல நிக்கிறது இல்லையா? வேற வேற இடங்களும் போவாங்க. இதுல போய் நின்று அந்த அலைய முறை அதை முறை பாக்குறாங்க சொல்லுவாங்க. இந்த அலைய முறையெல்லாம் பார்த்து வந்து அழிப்பாங்க. ஒரு அலைய பிடிச்சிட்டா அப்போ கவுட் விட்டுரும். பாத்தீங்கன்னா முதலாளியும் சேர்ந்துதான் வந்து அவங்களோட வந்து போட்டை தள்ளி விடுறாரு.
அளவை பார்த்து தள்ளி விடாட்டி கவுட் விட்டுருவேன் இடத்துல. அலையை தாண்டுறது இந்த மோட்டருக்கு ஸ்டார்ட் வராட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் நாங்கள் போட்டு போயிடுவாங்க. சொல்ற அப்படி என்னன்னா போட் வந்து போனா பணம் வந்தா பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. போனா பணம் வந்தா பணம் மீனவர் தொழிலே அப்படித்தான். இந்த போட்டுக்கு போற தொழில் கரவல தொழில் அப்படி நம்ம சொல்ல இயலாது. இந்த போட்ல போறதுன்றது உள்ளுக்கு போறது. அப்ப அந்த உள்ளுக்கு போய் அவங்க வண்டியை நிப்பாங்க, அங்க என்ன ஏது நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனால அதை சொல்லுவாங்க எப்படின்னா போனா பணம் வந்தா பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா மீனை கொண்டு வர நேரம் இங்கே நல்ல காசும் பொருளாதாரம் அவங்களோட வளர்ச்சியா இருக்கு. அதை போய் திரும்பினா மட்டும்தான் திரும்பினா மட்டும்தான் கிடைக்கும். முயற்சி சாஞ்சி மாதாக்கள் செல்லுங்க அங்க போய் மீன் எடுத்தாங்க. பார்த்துல நம்ம நாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்படும். வரலாறுடாப்பா நீந்தி அந்த அல்லா 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 அண்ணா வருகிறாங்க. கடல் வார வரத்தை பாருங்க, இங்க வருகிறாங்க. நம்புட்டா என்ன சரி சொன்னாலும் வந்து அந்த பக்கம் 2 போட்டை வந்து தள்ளி விட்டாங்க. மொத்தமாக வந்து இன்னைக்கு இவங்களோட போட் வந்து 7 போட்டு போகிறதான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் 5 போட் வந்து தள்ளணும். இந்த தள்ளுற போட்டோட சேர்த்து மொத்தமாக இன்னும் 5 போட் வந்து கடலுக்குள்ள போக இருக்குது. சொன்னா போட் எல்லாம் வந்து இறக்கிட்டாங்க. இன்னும் 2 போட் மட்டும் இருக்கு இறக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து இங்க மீன் எடுத்துட்டு போகக்கூடிய வியாபாரிகளா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா வீட்டுக்கு எடுத்து போகக்கூடிய கஸ்டமர்ஸா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இங்க வர தொடங்கிட்டாங்க. ஸோ அதனாலேயே வந்து மீன்கள் எல்லாம் வந்து தட்டுல கொண்டு போடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்க வச்சுதான் வந்து மீன்களை வந்து வெட்ட ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மீனெல்லாம் வந்து அப்படியே நேரத்து முழுசாக கொடுக்குறாங்க வியாபாரிகளுக்கு. பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் போட், எல்லா போட்டும் தள்ளிட்டாங்க. கிட்டத்தட்ட 7 போட்டில் 6 போட்டுமே வந்து போயிட்டுது. 7வது போட் தான் வந்து இப்போ போய்கொண்டிருக்கு. ஆனால் அதை தள்ளுறது தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், எடுத்துட்டாங்க. வா சரி, எங்கேருந்து வரேன்? சம்மாந்துறை. மாஷா அல்லா, விட்டாமுடிய அஸ்ஸலாமு அலைக்கும் ஐவான் வணக்கம். சம்மாந்துறைந்து வராங்க. இந்த மீன் ஒன்று முழுசாக கேட்டிருக்காங்க. ஆரம்பிச்சு எழுத்தேன். இந்த நீங்கள் விடிய குளத்தின மணிக்கு வந்தது சார்? 6 மணிக்கு வந்து இன்னத்தை பார்த்து காட்சிகளை அனுப்பினதுக்கான நிலை பார்த்து திரும்ப நீங்கள் அஞ்சல் 1 அஞ்சலில் போகிறேன் ஆபத்தான முறையில் அனுப்பிக்கிறீங்க. இது யாருக்காக அனுப்புகிறோம்? மக்களுக்காக அனுப்புகிறோம். என்னத்துக்காக? காசு உழைச்சிக்கலாம், காசு எடுத்துக்கலாம். இந்த டைமில் கறி கொடுக்கறதுக்கு தானே உண்மை அல்லாட உதவியை கொண்டு அதை நான் பெருமைப்படுறேன். என்னென்னா
அல்லா இறக்கமாக இருக்கான்னு தான் சொல்லுவோம். வேணுண்டா அந்த மக்களுக்கு கொடுவேன் நேற்று தந்திருக்கான் பொறுப்பு. மீன் பாரு இது கொடுக்க. ஆனால் இந்த டைமில் மீனும் இல்லை. வியாபாரி நான் கேட்டுக்கிறிக்கார் மீனை உண்டு. நிறைய இடத்துல மீன் இல்லை. இந்த டைமில் மக்களுக்கு கொடுக்கறதுக்கு இவர் 12.5 கிலோ மீன் உண்டு விடியக்குள்ளே கட்டி இதை கொண்டு ஆசையாக இருக்கேன் முழுசாக காட்டேன். அப்பவும் இருட்டு நான் என்ன செய்யணும் அவர் ஆசை சரி எந்த ஆசை கொண்டு இருக்கேன் நான் சென்னேன் ஏற்றுக்கொண்டார். இவ்வளோத்தைக்கு இதை வெட்டோன்னு சென்னேன். ஏனெண்டா அங்கே ஒன்று பழுதாக்கினா இந்த மீன் சரியாக வரலாட்டி இவரை மனநிலை அவடத்தை இவ்வளோத்தைக்கு இருந்து போகிற திருப்தி முழுசா அதோட திருப்தி பண்ணி கொடுக்கறதுக்காக வெட்டப்புறம் பாருங்க நல்ல ஒரு ஆள் ஒன்று வெட்டுற ஆள் எல்லாரும் பார்த்து போட்டு இந்த மீனை நான் பறிச்சு எடுத்த வெட்டி கொண்டு போச்சு. ஏனெண்டா கொடுத்தா கடமை முடியுது. கந்தல் கொட்டுற வேலையும் இல்லை வெட்டுற வேலையும் இல்லை. அதெல்லாம் 7 மணி நேரம் நான் தெரியாமல் சொல்றேன். வெட்டுற ஆளுக்கு ஒரு 5000 2000 டிப்ஸா கொடுங்க வேண்டாங்கன்னா அந்த தொழில் விடுவேன் செல்றவனுங்க. இதான் நீத்து ஐயாவை கேட்காம சொல்லணும். நாங்கள் மிஸ்மில் செல்லி இதை பிடிச்ச இடத்துல வைங்க உங்களுக்கு கொடுக்க பார்த்துக்கோங்க சார். இந்த மீனை முழுசா ஒரு ஆளுக்கு கொடுத்து வெட்டுள்ள போகுது. மக்களுக்கு தெரிவிக்கிறது என்னண்டா மீனுக்கு வெட்டுள்ள போகுது. இன்னைக்கு பாறை மீன் சிலாக்கள் விலை செல்லலன்னு கேட்காங்க. விலை செல்றது மிதிக்கி செல்லாமலுக்கு மிதிக்கி நான் செல்லாமலுக்கு தான் மக்கள் வருது. சென்னை இன்னும் கூட வருமன்றதுக்காக தான் செல்லாமலுக்கு இருக்கேன். விளைஞ்சி தானே ஏன் காரணம் வியாபாரி மாதிரி இதே விலையை கொடுத்து போட்டு கறிக்காரனுக்கு அதே விலை கொடுத்தா மனநிலை போல சரிதானே சார். நான் சும்மா கொடுப்பேன் அது யாரும் கேட்க இயலாது. விலை செல்லணும் பண்ணிச்சுன்னா விலை போட்டிருக்கேன் உள்ளு போய் பார்த்தா சரி அதுக்குரிய ஆக்கள் மந்த விலைப்பாட்டியல் போடணும் அதுவும் செஞ்சாச்சு. ஆக்களுக்கு போடணுன்ற நோக்கம் எனக்கு இல்லை. ஏண்டா நான் கேட்கேன் வேண்டி நாளுக்கு திருப்தியாக இருக்கான். அப்போ அவர் சொன்னா சரி திருப்தியில் அடி எப்படி சார் வார திருப்தியில் அடி வர இயலாது. அவருக்கு திருப்தியான ஒரு ஆள் ஒரு நாளைக்கு ஒன்று அவரை 10 தரம் காணலாம். என்னன்னு நீங்கள் கேட்ட கேள்வி இது பாரு மீன் இப்போ இருக்குது சார். நிறைய கிளவாள் இதில் வந்துக்கிட்டு 5 கிலோலேருந்து 100 கிலோ பொருட்கள் இருக்குது. ஒரு மீன் 100 கிலோ பொருட்கள் இருக்குது சரி. இது கிளவாள். இன்னைக்கு பாறை மீன் இது 3 கிலோலேருந்து 4 5 10 கிலோ பொருட்கள் இருக்குது. இன்னைக்கு பாறை மீன் இது 3 கிலோலேருந்து 4 5 10 கிலோ பொருட்கள் இருக்குது ஒரு மீன். இன்னைக்கு இதை நீ தூக்கித்தானே ஆகணும். இல்லை தூக்கித்தானே ஆகணும். நீங்கள் கொஞ்சம் இவ்வளோ பெரிய மீனண்டா இது இந்தியாவில் செல்கிற 5 ரூபா என்னாலே தூக்க இயலாது. இங்கே அறுக்கலான்னு சொல்லுவாங்க. சிங்களத்தில் தோறான்னு சொல்லுவாங்களா சரிதானே. இது இருக்கும் ஒரு 25 கிலோ இருக்கும். இன்னைக்கு இது கிளவாள் வேறு என்ன மீன் மைக்கிறது எங்களோட போட்டுகள் போயிருக்கு. பாறை வரும் சொண்டுவல் வரும் விழா வரும் அறுக்கலா தோறா என்ன பிடிக்காங்களான்னு இது இடத்துக்கு வரும். எந்த விதமான மீனும் கொழும்பு போடுறேன் என்னண்டா போட மக்கள் விடுதில்லை போட ஆசையாக இருக்குது. ஆனால் கூடுதலாக வந்தால் நான் கொழும்பு போட்டு தானே ஆகணும். உங்கள்கிட்ட கடையில இருந்து அதிகமாக வந்து வெளியில் போகக்கூடிய கஸ்டமரை விரும்பக்கூடிய மீன் எல்லா மீனும் விரும்ப முடியாது. ஏண்டா நான் இப்போ பச்சை தண்ணி பாரக்கூடிய நீங்கள் ஒன்று தந்தா அது எந்த கையால் மாறி தந்தா அது நல்ல ருசியாக இருக்குது. அது என் மனசுக்கு தெரியாது மீனுக்கு தெரியாது. இறைவன் அந்த கொடை அதுக்கு உண்டு. எந்த மீனை வேண்டாம் எனக்கு சின்ன ஒரு கேள்வி உண்டு. என்னடா அந்த மீன் பொழைச்சிருமா என்று வந்தாள்கிட்ட திருப்பி கேட்பேன். மீன் நல்லா இருக்கேன் மாஷா அல்லா அது திண்டத்தெல்லாம் நல்லா இருந்ததெல்லாம் பாருன்னு சொல்கிறாங்க. உண்மையை சொல்ல போனால் வேண்டின பேர் தான் 199 பேர் வராங்க. சம்மாந்துறைந்து வந்திருக்காங்க. 100% சம்மாந்துறை மக்கள் வருது. அக்கறை 10 அட்டாளச்சின்ன பொத்துவில் இது ஒவ்வொரு ஊரையும் செல்ல இல்லாது. அப்போ நான் கேட்க அங்கே மீன் இல்லையான்னு கேட்டதுக்கு நெடுக மீன் இருக்குத்தானா அங்கே நான் இல்லையாம் மீன் பிக்கிறது நான் இல்லையா. அதால இவடத்தை தான் பாறாங்க. தமிழ் மக்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். தமிழ் மக்கள் 100% பாறாங்க. 100%. முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்கள் காணாது. சிங்கள மக்கள் மாதிரி சிங்களத்தால் போடலை போட்டால் பஸ் பிடிச்சி வந்துடுவாங்கன்றதுக்காக கொஞ்சம் தாமதிச்சு வச்சிருக்கு. இன்னும் ஒரு கட்டு கட்டினது பிறகு எல்லாரையும் எடுத்து விற்கிறதுக்கு தான். ஆனால் இன்னும் எவ்வளோ மீனை கூட்டி விற்கிறதுக்கு எனக்கு தெரியும். நான் அதுக்குரிய ஏற்பாடு பண்ணிக்கிருக்கேன். மிஷினில் வெட்டுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கு. மிஷினுக்கு ஆர்டர் பண்ணியிருக்குது. வெட்டுறாக்கள் இன்னும் வேகம் அவியர் தொழில பறக்கல. மிஷின் வந்தாலும் ஐயலுக்கு சும்மா நின்றாலும் சம்பளம் கொடுக்க அளவுக்கு முன்னுக்கு வந்து அதை மறக்க இல்லாத ஐயலுக்குரிய தொழில் அந்த நிச்சயமாக இருக்குது. வெட்டுற துண்டையும் பாருங்கள். அந்த பீங்கான் 200-300 ரூபா தான் பார்த்துக்கோங்க. இந்த வெட்டுக்கு தான் எல்லாருமே ஆடிட்டு வெட்டுக்கும் அது அல்லாட உதவியோட நான் செல்லணும். இவர் மாத்தாலை சிறுதானு மாத்தாலையிலேருந்து வந்திருக்கார். அதில் சந்தோஷமான செய்தி என்னென்னா இவர் உடுவதுக்கு விருப்பம் இல்லைன்றா இவர் பீடி சிக்லெட் எதுக்கும் 10 ரூபாயில் 10 ரூபா ஆளாக இருந்தால் 10 தரம் முள்ளுக்கு போயாருவார். இவர் வந்தாரண்டா போறாரு இல்லை முன்னுக்கு மாஷா அல்லாண்டு அது பெரிய ஒரு வெற்றி. நானும் அது செய்கிறதில்ல எனக்கு கிடைச்சதும் அப்படியான ஒரு ஆள். அப்போ கடும் விருப்பத்தோட நிற்கார். அவர் எதிர்பார்த்ததை விட கூட கொடுப்பேன். அது எனக்கும் அவருக்கு தான் தெரியும். அதான் உண்மை. அந்த இடத்துல அவருக்கு சொல்லி ஆகணும். நான் அவருக்கு இப்போ போகிறதுக்கு விருப்பம் இல்லை. உள்ளே ஊட்டி இருக்கிறதுக்காக போகணுமென்ற ஒரு
ஏற்பாடு கொண்டு இருக்குது. அதையும் இஞ்ச எடுக்க நீ எடுத்து வச்சிருக்கேன் ஊடுவாளம் எடுத்து இஞ்ச உடுக்கிறதுக்கு. அது இலங்கையிலே உலகத்திலே யாரும் செய்யலாம். ஒரு தொழிலாளியை திருப்தி படுத்தினா நான் திருப்தி, மக்கள் திருப்தி. உண்மையை சொல்ல போனா ஒரு தொழிலாளியை நம்ம திருப்தி படுத்தினோம்டா அதோட வெற்றி எதுவுமே இல்லை. அவரை சம்பளத்தை நான் கொடுப்பேன், பிரிச்சு பார்த்து அவருக்கு தொழில் இல்லை. அவர் கொண்டு விட்ட தான் பார்க்கணும். அவருக்கு அந்த சம்பளம் பிடிச்சா நாளைக்கு இந்த இடத்துக்கு வரலாம், சம்பளம் முடிக்கலாடி விட்டு இருக்கலாம். நான் அவரை கொடுத்து போட்டு பார்ப்பேன், சம்பளத்தை விரிச்சு பார்த்தாராமண்டா அவர் என்னை தொழில் சரி வராது. ஏனண்டா நான் கொடுக்குறது இவர் நல்லா வேலை செய்வார், அவர் கொஞ்சம் குறைய வேறு செய்வார், அல்லாட்டு நான் போய் தப்போணும். அப்போ அவருக்குரிய பங்கை கொடுக்கணும், இவருக்குரிய. நாங்கள் நிற்கலாம். இது காக்காட மகன், மக்கியது இன்னொரு படியும் காக்காட மகன், அவர் மச்சான் காக்கா, இன்னரிக்கார் மச்சான், இன்னரிக்காங்க உஷிர் துடிக்க வேற கொஞ்சம் உஷிராக்கி எடுத்துருக்கீங்க. வாங்க நிறைய பேசுறேன். இவர் கொஞ்ச நாளா இந்த விட்டமின் இல்லாமலுக்கு என்னை விட்டு விட்டமின் இல்லை, கொஞ்சம் சோர்ந்து போய் இருந்தார். மக்கள் அஞ்சு பேரை நீங்க கூப்பிட்டு எடுத்தா சரி சேலம் போட தேவையில்லைண்டாங்க. கூப்பிட்டு தானே எடுத்த சேலம் போட்ட மாதிரி வேற கொஞ்சம் உஷாராக்கி எடுக்க சொன்னாங்க. சேலத்தை போட்டு சேலம் போடாமல் சின்ன துறாவு ஒன்று துறாவு விட்டு உஷாராகிட்டார். திரும்ப சொன்னாங்களே விட்டமின் இல்லைன்னு. விட்டமின் எனக்கு தேவையில்லை, விற்காத மீன் தான் தேவை. அதால நான் வந்தேன். அது மட்டும் இல்ல, பச்சை தண்ணி பாறைக்குட்டி அடிச்சேன். பச்சை தண்ணி என்ன அது மீன் ஒன்று இருக்குது, திண்டா ருசி இல்லை. அதை இணையத்தை தந்து நீங்க ஆக்கின ருசியா இருக்கு. நான் கொஞ்சம் பச்சை தண்ணியோட வித்தம் கலைக்கிற தண்ணி ஆக்க மாட்டேன். அந்த தண்ணி இல்லை உண்மையில அதுல கசக்க மீனை கொடுத்து இவர் தந்தாலும் அது ருசியா தான் இருக்கும். பாருங்க அந்த வெற்றத்துல ஒரு இன்ட்ரெஸ்டோட கண்ணா பீங்கால போட்டு தாங்க. ரத்தம் பறக்காம நெய்ஷா அறுத்து எடுக்காரு. அது பாருங்க ஆனா அதுல ஒரு இது சந்தோஷம். நீங்களும் வந்து இது வந்து ஒரு மீன் கடை இல்லாம ஒரு நகைச்சுவையாகவும் மக்களுக்கு அவர் மீனையும் கபட்டுக்கு வைக்கங்க அல்பா எல்லாம் பஞ்சான் இருக்கு. இப்ப பூந்தோட்டத்துக்கு வைக்கலாம், இந்த கபட்டுக்கு வைக்கலாம், செப்பு கொண்டு வரலாம். புதுசா இலங்கையில நான் இந்த அறிமுகப்படுத்திருக்கேன் செப்பண்டது. செப்பண்ட என்னன்னு கேட்காங்க, அக்கறை பத்திரி சாமான் கொண்டு வருவாங்க. அதையும் சொல்லி கொண்டு கேடு. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொன்று. நீங்க மட்டக்களப்பில் என்ன சொல்ற, ஒரு சாமானை கொண்டு இன்னும் ஒரு சொந்தக்காரால விட்டு நீங்க ஒரு விருந்தினருக்கு கொண்டு கொடுக்கணும். இது என்ன எப்படி சொல்லி கொடுப்பீர்? அதை என்ன கிஃப்டா கொடுக்குறது தமிழால கிஃப்ட் எங்க பரிசு சொல்லுவேன். எங்களோட ஊர்ல சுத்தி பார்சல் அவர் வீட்டுக்கு கொண்டு வரது செப்புன்னு சொல்லுவோம். அக்கறை பத்திரி சாமான் சொல்றாங்க. உங்களோட ஊர்ல என்ன சொல்றேன் பரிசு. அது பரிசு எங்கேயும் சொல்றேன். அன்பளிப்பு பரிசு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்று. இதுல அழகா பார்த்தீங்களா, இதை கொண்டு போய் போறவி ஆக்குறதுக்கு கவலைப்படுறாங்க. என்னன்னு பார்த்தா காதல சின்னம் வைக்கிறது, கல்யாணம் பேசி போறது, பிரிஞ்சு போன அஞ்சு வந்த சேர்த்து வைக்கிறதுக்கு இங்கே இருக்குது, ரெண்டும் இருக்குது. மற்றது இந்த மாஷா அல்லாண்டு என்னன்னா, இப்ப 15 வயசு புள்ள கூட கறிவண்டை பழக்கூட்டேன். உமா வாக்க பாப்பா லவ் பண்ற பிள்ளைலாம் சந்தோஷப்படுது. என்னண்டா சின்ன பிள்ளைகள் இப்ப எப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 5 வயசு பிள்ளை போனை கொடுத்தா தான் சோறுதுன்னு. இப்ப என் வீடியோவை போட்டு கொடுத்தா தான் சோறுதுன்னு. போனை எடுக்குது இல்லை விளையாடுறதுக்கு. போன் வேணுமெண்டா மாமாட விளையாட்டு சாமான் வேணுமெண்டு. என்னன்னு கேட்டா இந்த செப்புகள் வேணுமா, எல்லா பிள்ளைகளும் விளையாட்டு சாமான் கேட்கும். இது மீனிலே மாமாட செப்பு வேணும், அல்வா வேணும், மஸ்கத் வேணும், தொதல் வேணும்னு பிள்ளைகள் கேட்குது. கொடுத்தோடனே சோத்தை கனாட்டில் அவனை தின்னுதான். அதிலே உமா வாப்பா மாதிரி கோல் எடுத்து நீங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை மாற்றி விட்டு பிள்ளைகளே, அதை மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஆருங்க இதே முட்டு வைக்கல. இது எத்தனை வயசுல மாமாட்ட கறி பண்ண வர? எத்தனை 13 வயசுல கறி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எத்தனை வயசு? 13 பண்ண வந்துட்டு மாஷா அல்லா. நான் நினைச்சேன் ரொம்ப வயசு இருக்கும், இன்னும் 4 வருஷம் வெயிட் பண்ண வரேன்னு பார்த்தா இப்போ இல்லை கறி பண்ண வந்திருக்கேன். மாஷா அல்லா. என்னென்னா அந்த உள்ளத்தில் ஏற்பாட்டுட்டு என்னென்னா கறி பண்ணுறேன்னு. அப்போ உமா பாப்பாக்கு சந்தோஷம். அது போக போக இந்த சின்ன பிள்ளைன செல்ல இல்லாது அந்த பிள்ளைக்கு ஏற்பாட்டு இருக்காமண்டா பெரிய ஆளுக்கு எப்படி 18-20 வயசு பிள்ளைகள் வேறு செக்ஷனில் திடீரான தானே அந்த போது இந்த போதுண்டு. இப்போ அது 90% என்னால் குறைஞ்சிருக்கேன்னு மக்கள் செல்லுது. ஏன்னா மீன் கடையாடியான நிற்கானலாம் அங்கே இந்த பொழுது போகுது இல்லையா, இவரத்தை பொழுதை போக்காட்டி போகட்டும், அது வழி இருந்தால் பொழுது வேறு மாதிரி போகும்ன்றதுக்காக மீன் கடையை மஸ்கட் கடையை ஆக்கி பிள்ளைகளுக்கு கறி பண்ண வச்சுருக்கு. என்னென்னா அந்த லவ் பண்ணுற பிள்ளைகள் சொல்லி தான் நீங்கள் இங்கே போனால் தானே அவங்களுக்கு லவ் பண்ணுறோம். ஏன்னு கேட்டதுக்கு முடிச்சு போட்டு சில ஆக்கள் சொல்கிறாங்க, இன்னும் இந்த பிள்ளைகள் குட்டி இருக்கவியலும் கறி பண்ணி பழகலையா, நாங்கள் எப்போ இல்லையே பழகுறேன்டா நீங்கள் இருக்கணும்னு சொல்கிறானுங்க. அப்போ நீங்கள் இருந்தால் தான் நாங்கள் வேண்டி பழகலாம். வேண்டி பழகினா தான் நாங்கள் அந்த குடும்பத்தை கொண்டு வரலாம். அந்த குடும்பத்தை கொண்டு வரோம்னா சந்தோஷம் கொண்டு வருதான். கறி பண்ணுற மாப்பிள்ளையை முடிச்சிட்டோம், காலை பிரச்சனை இல்லை. காலை சாப்பாடுக்கு கறி வந்தால் என்ன நடக்கும், பிரச்சனை குறையும். இல்லாட்டி எங்கே நிற்கல்
கறி வண்டிக்காங்கடா கறி வண்டி தெரிஞ்சதானே பண்ண தெரியும் இப்போ கறியெல்லாம் பண்ண பழக்கியாச்சு எல்லாரையும் 18 வயசுல இப்போ லவ் பண்றதை குறைச்சி கறி பண்றதை கூட்டிருக்கு. சரிதானே? அப்ப உங்களோட கடை மீன் கடையை வந்துட்டு மஸ்கட் கடையா வந்து மஸ்கத்து தொதல் அல்வா இப்படி எல்லா வகையிலும் இந்த கலரை பாருங்களேன். மாஷா அல்லாஹ் எப்படி இருக்கேன்னு நீங்க அஞ்சல் ஒன்று எப்படி இருக்கு கலர்? இது என்ன மாதிரி இருக்குது சொல்லுங்க பாபு. என்ன மாதிரி இருக்குது? அல்வா மாதிரி இருக்கு. அந்த இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? இவருக்கு தொதல் மாதிரி இருக்கா, உங்களுக்கு மாஸ்கெட் மாதிரி இருக்கா, உங்களுக்கு இவருக்கு மஸ்கெட் மாதிரி இருக்கா. மாஷா அல்லாஹ் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்கு பேசுறது இல்ல? நான் ஒன்றும் சொல்லி வைக்கல, எதிர்ச்சியா வந்திருக்காங்க. அதுல மருதமுனைக்கு நாங்க பிறந்ததுக்கு நாங்க சந்தோஷப்படுறோம். மருதமுனையில 5 வயசு பிள்ளைகிட்ட ஆரம்பம் எப்படின்னா என்ன செய்யலாம்னு தான் ஏற்பாடுவான். பெரிய உச்சக்காட்டத்தில் போறதுக்கு செல்ல போனா எங்களோட ஊரை பெருமையை செல்லணும்டா படிச்சாக்கள் இருக்காங்க 100க்கு 99%. மற்றது படித்ததை விட அதோட மேலான ஒரு ஆள் இருக்கேன் நான் அதையும் செல்ல தானே மாஷா அல்லாண்டு அப்படியும் அல்ல அந்த குடையை தந்திருக்கா. எங்கே இருந்து பார்த்துக்கிருக்காங்க மருதமுனையில் இப்படியும் ஒரு ஆள் இருக்கிறாண்டு. படிக்காத மேலே உண்மையாக படிக்கல தான் செல்ல போனால் நான் கொஞ்சம் நேரம் சென்று தான் போகிறேன். ஏன்னு பீம்பித்து முடியும் 10 மணிக்கு 12:30 போகிறேன். ஏன்னு ஒரு ஆள் கேட்டார். இந்த சில சங்கங்கள் கொமெண்ட் பண்ணுறாங்க என்னடா அதை கேட்டால் தொழிலும் செய்யலாம், கோபம் வரும், நல்லதும் மிதிக்கி கெட்டதும் மிதிக்கி, நல்லதும் வேணாம் கெட்டதும் வேணாம், 2 மாதிரி எடுக்கலை. நான் எடுத்தேன்னா இந்த தொழில் கொழும்பிக்க மாட்டேன். 5 மணிக்கு கொழும்பிக்காந்து 12:30 போவேன். சுனைக்கு போனால் தண்ணியை பார்த்து சாப்பிட்டா படுத்தா சரி. இதில் வந்து கொமண்டை பார்த்து ஒவ்வொருவன் ஒவ்வொன்று அழுவான். அது என்னென்னு சொன்னால் அது தாங்க முடியாதால் செஞ்சுதானே ஆகணும். ஒவ்வொரு ஆளை உள்ளத்துக்கும் பரிசு கிடைக்கும். நீங்கள் பார்த்துக்கு இருந்திருப்பில் ஒரு போட்டு ஒன்று 12 அடிக்கு மேலே உயர்ந்துச்சு. அதை கொடுத்தது காப்பாற்றப்பட்டிருக்கு. செல்ல போனதை தான் கொடுக்கறது தர்மம் தலை காக்குமன்றது எனக்கு இன்றைக்கு விடியக்க விளங்கிச்சு. அல்லாண்டு நேர்ந்துக்கிட்டேன். அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பேன். இந்த போட் ஒளிமீனத்தை இப்படி தியாகமானது உங்களுக்கு மாளிகைக்காட்டில் போய் மீன் எடுத்துக்கு வர போட்டை தள்ளி இப்போ அதையும் செல்ல தம்மனும் மாஷா அல்லாண்டு என்ன முடிவுனா சார் சில ஆக்கள் கேட்டாங்க போட்டை தள்ளி இப்போ அங்கே போய் மீன் எடுக்க. இந்த போட்டை இந்த கடலோரத்துக்கு தள்ளி அங்கேயும் மீன் எடுக்கணும். அதுக்கு தான் நல்லா திறந்து வச்சிருக்கேன் கடலை. நீங்கள் நின்று இந்த போட்டு 7 போயிருக்கு. இந்த 7 நீங்கள் இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளோ செலவு நின்று கண்கூடா பார்க்கும். அவ்வளோ வரைக்கும் எனக்கு இருக்கீங்களா நீங்க சொல்லுங்க. அது மட்டுமல்ல இந்த மருதமுனையில வந்து வாடி அப்படின்னு சொன்னா இந்த சராஃபத் ஃபிஷிங் நிறுவனம் மாத்திரம் தான். அது மட்டும் இல்லை இந்த ஃபிஷ் நிறுவனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா சுத்தம் சுகாதாரம் 100% பேணப்படுது. பாருங்க இவ்வளவு பேர் நிற்கிறோம், ஏதாவது ஒரு வாசம் வருதா இல்லை. ஆனால் 18 மணித்தியாலமும் இந்த இடத்துல வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இடையிடையே அவர்கள் சுத்தத்தை அடிக்கடி பேணி கொள்வதால் தான் உங்களுக்கு வாசம் வருதா சார்? நான் காலையில வந்து பார்த்தா மீன் மணக்கையில் குளோரிங் தான் மணந்துச்சு. ஆனால் ஏனைய இடங்களில் சென்று பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் 100க்கும் மேற்பட்ட வாடிகள் இருக்கும். அங்கே செல்ல முடியாது, வாசம் கூடுதலாக இருக்கும். மருதமுனை பொறுத்தவரையில் ஒன்றே உண்டு, அவர் தனிக்காட்டு ராஜாவாக இருந்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி, அதாவது நான் அப்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மீன் பதுக்கல், அதாவது மோச்சரி சிஸ்டம் ஒன்றினை அடித்து உடைத்து பேத்தறிந்திருக்கின்ற ஒரு ரியாஸ் இவர். உண்மையிலே அந்த மீனை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் எப்படி நெட் பதுக்குவாங்களோ சீனியை பதுக்குவாங்களோ பதுக்கி விலை கூடின காலத்தில் என்ன வாங்கிட்ட வெட்டைக்கு எடுப்பாங்க. அப்படி ஒரு சிஸ்டத்தை வந்து இல்லாமல் ஆக்கி அப்பப்போ வாரத்தை அப்பப்போ மக்களுக்கு கொடுத்து சுவையாக சாப்பிடக்கூடிய சிஸ்டத்தை கொண்டாந்துருக்கின்ற பெருமை எங்களோட ரியாஸ் அவருக்கு தான் சேரும். இன்னும் ஒன்று சார், நான் விலை கூட விற்கேன்னு போட்டு நிறைய பேர் போட்டு கொஞ்சம் விலை குறைய விற்று அவர்கிட்ட கூட செஞ்சு பார்த்தாங்க இயலாது. இந்த மீன் சார் கொழும்பிலே விலை கூட, இங்கே விலை குறைய விற்கேன். சில இடத்துல விலை குறைய போட்டு சொட்டு சனத்தை காட்டி வேற மட்டும் தட்டணும். கடைசி வரை மாதிரிலாம் நாடினா மட்டும்தான் அது நடக்கும். ஆனால் நாங்கள் குறைய கொடுப்போம், உங்களுக்கு தாங்க இல்லை. அப்படிங்க என்ன பிரச்சனைடா இவரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன்னா குறைக்கணும் பண்ணி நான் சும்மா கொடுக்க முடிவோட இருக்கேன். எனக்கு நீங்கள் குறைச்சி வித்தின் சரி வராது. நான் சும்மா கொடுக்க முடிவோட வரக்கு நீங்கள் குறைச்சி வித்தின் சரி வராது. இப்போ குறைச்சி விற்றத்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனைடா உங்களோட தொழில்களுக்கு சிக்கலாக இருக்குது. இலங்கையில் இருக்க மக்கள் முக்கிய மக்கள் தான் தேவை. வியாபாரி ஒரு ஆள் தான், மக்கள் 1000 பேர் இருக்கும். அவைகளுக்கு குறைய நான் விற்றேன்டா அதை என்ன ரியாசிட்ட விலை குறைய நீங்கள் கூட விற்கின்ற கேள்வி வேண்டாம் அவரத்துக்கு வரும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா 2 மீனை போட்டு எனக்காக விலை குறைய விற்காங்க. ஆனால் நிச்சயமாக எனக்கு தெரியும் போட்டில் ஒரு எந்த போட்டாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கணக்கு கொண்டு பார்த்துத்தானே ஆகும். அந்த கணக்கு மீதியாக தானே எந்த போட்டு இருந்தாலும் விலையை ஒன்று இருக்குது. முடியக்குள்ளே என்ன மீன் பிடிக்க ஒரு ஆள் காதுக்கு வந்து சொன்னார் கடல் மூரம் மீன் கொஞ்சம் குறைவாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் கூட விற்கணும், நீங்கள் கூட விற்றா தான் நாங்கள் கடலுக்கு போகலாம். அதுக்கு நான் ஒரே ஒரு பதில் செய்ய நின்றுண்டா நான் கூட விற்றா மக்களே கூட்டி போட்டுவேர். மக்கள் நான் திரண்டுட்டு போகிற ஒரு 100 ரூபா கூட்டினா சனத்தை கூட்டி போட்டு கூட விற்கிறேன்ட்டு மீனும் தேனும் கண்டெடுத்து இன்றைக்கு மாடு பண்ணலாம், தங்கம் பண்ணலாம், சகலம் பண்ணலாம். 6வது ஒரு மகன் வந்து எனக்கு முன்னுக்கு ஒரு மீன் பிடிச்சிக்கலான்னு சொன்னால் அவ்வளோ சாமான இன்றைக்கு அவர் கழுவி கொடுப்போம். போட்டில் இந்த போட்டை போய் தள்ளிக்கு அவர் ஒரு மீனோட வரணும்
அப்படியாண்டா இன்னும் செல்ற அனைத்தையும் அவருக்கு கொடுப்பேன். அப்படியான ஒரு தொழிலை செய்யணும். இதுக்குள்ளே தானே என்ன சொல்கிறாங்க, போய் வச்சு எடுத்துக்காரவும் இல்லை. நீங்கள் விடியக்க வந்து ஒரு கேள்வி கேட்டேன், என்ன கேட்ட நீங்கள் அனுப்பிச்சிடலாம். அதாவது நான் கேட்டிருந்தேன், உண்மையில நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கும். இந்த மீன் வந்து இவங்க அலியாபோட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது நடுக்கடலில் இருக்கக்கூடிய வந்து பெரிய படகுகள், அந்த படகுல இருந்து மீன் எடுத்துட்டு வரீங்களா இல்லை நீங்களா ஓனாவை நீங்களே பிடிச்சிட்டு வரீங்களா சொல்லி கேட்டிருந்தேன். அவன் வீட்டை இருந்து புறப்பட்டு காண்ட பொண்டாடி உள்ள தேடி போவான், அதை எங்களுக்கு தருவானா. முதல்ல அவன் மீன் பிடிச்சி போட்டு காசு கண்டான்னு தரையில முதலாளி ஒன்று இருக்கும், மக்கியதாவடத்தில் செய்யவே இல்லாது. இந்த போட்டு போய் பிடிச்சிக்காது இங்கே கொண்டாடுவாங்க, ஒன்றும் இல்லாமலுக்கும் பெறுவாங்க, மீனோடையும் பெறுவாங்க. ஆனால் மக்களை துவாவால் 100% மீன் பெறும். நான் இந்த தோக்கம் தோங்கி ஒரு நாள் ரெஸ்ட்டு கூட மக்கள்கிட்ட கேட்டிருக்கேன். என்ன பிரச்சனை, நான் நினைக்க கடலில் இருக்க மீன் பெற அவன் குடும்பம்ட்டு பார்த்தேன். மீன் மந்திக்கே இருக்குது, லீவ் இல்லை அவனுக்கு. இறைவன் என்னைட்டு தந்திருக்கான், உனக்கு ஓய்வு நான் தர டைமில் நீ எடுக்கலாம், அது மாதிரிக்கு மக்களுக்கு கொடுக்க செஞ்சேன். நான் நின்று தானே ஆகும். இதான் உண்மையை செல்ல போனா உங்களுக்கு வந்த இடத்துல என்ன விளங்கிச்சு. அதாவது என்ன சொன்ன, உண்மையில ஒரு தொழில வந்து போட்டி இருக்கலாம், பொறாம இருக்கக்கூடாது. உண்மையில மட்டு அம்பாறை, இதை வந்து மட்டு அம்பாறைன்னு சொல்லுவாங்க பொதுவாக. அந்த நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? நான் விடியச்சாம வந்துட்டு 5 மணிக்கு 5:15 இங்க 5:15 நீ கோல் எடுத்தா நான் வாரத்துக்கு முன்னாடி வந்துருந்தேன். நீங்க வந்ததுக்குரிய காரணத்தை சொல்லுங்க. நான் வீடியோக்குள்ள வந்து பாத்துருந்தேன் வந்து மட்டு அம்பாறையில இது வரைக்கும் வந்து இப்படியான ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இங்க எடுக்கலாம். எங்க போனாலும் வந்து 4, 5, 6, 7, 8 நாள் சொல்லி வந்து ஐஸுக்கு வச்ச மீன் தான் எடுக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷான மீன் எடுக்கணும்னு சொன்னால் வந்து உங்கள்ட்ட வீடியோ பார்த்தா தெரியும் இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன் எடுக்கலாம்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு வீடியோ மட்டும் பார்த்து போயிடக்கூடாது, மக்கள்கிட்ட ரிவ்யூ கேட்கணும் அப்படி சொல்லி ஆசை இருந்தது. அதே மாதிரி வந்து அவர் வர ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டையும் வந்து ரிவ்யூ கேட்டு வீடியோ போட்டிருந்தார். ஸோ எல்லாரோட அந்த ரிவ்யூ வந்துட்டு குட்டாக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளே நேரடியாக போய் பார்ப்போம், அப்படியே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மக்களுக்கு நிறைய ஒரு பயனாக இருக்கும் அப்படிங்கிறதால நம்மளும் அதை காணொலியில் காண்பிச்சிடலாம் அப்படி சொல்லி தான் வந்த இந்த ஸ்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கஸ்டமர் வந்து அப்படியே சூழ்ந்துட்டாங்க. ஸோ இப்போ கூட வந்துட்டே இருக்கிறாங்க. அதாவது வயசு வித்தியாசம்லாம் கிடையாது, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே வந்து வந்துட்டே இருக்கிறாங்க. அதான் ஒரு பெரிய விஷயம் உங்களோட சோப்பில். நீங்கள் கண்ணால் கண்ட காட்சி உங்களுக்கு இந்த மீனை பார்த்தோன்னே ஃபோனில் பார்த்த மாதிரி எஞ்சிருக்குதா? அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ இந்த மீன் 12 மணிக்குள்ளே முடிஞ்சிடும். அடுத்த ஷிப்பர் அடுத்த போட்டு வரக்குள்ளே அந்த மீனை போட்டு திரும்ப 12 மணி ஒரு கவிப்போம். அதில் கொஞ்சம் மீன் மரம் இரவைக்கு 2 மணிக்கு மீன் பாரு, அந்த மீனை காலையில் அடித்து வச்சு நவிக்க மீன், அது பிடி மீன். அப்போ எங்களுக்கு எப்படின்னா மீன் பந்திக்கிருக்கி நாங்கள் மக்களுக்கு கொடுத்துக்கிக்கோம். அதையும் கூட நோன்பு டைமில் எல்லாரோட உதவியை கொண்டு இந்த கிரால் சாமானுக்கும் கூட எங்கிலும் கேட்டிருக்கேன். அந்த கிரால் சாமானும் வரும் மக்களுக்கு எந்த டைமில் என்ன கொடுக்கணுமெண்டா நோன்பு டைமில் செய்கிறதுவா எல்லாரும் சேர்ந்து செய்வாங்க. தனிப்பட்ட ஆக்களில் ஃபோனில் செல்றதுக்கு காரணம் என்னடா எண்ணம் வந்து கொடுக்கண்ட 100% இருக்குது. ஆறு வந்து கேட்டாலும் கொடுக்கலாமண்டாலும் கொடுத்தானே ஆகுவேன். அதுக்காக எல்லாருக்கும் கொடுத்தாண்டா முருங்கையோட போகணும். எல்லாத்துக்கும் ஒரு வரை ஒன்று இருக்குது கொடுக்கறதுக்கும். நல்லா சொல்லியிருக்கேன், உனக்கு வேண்ட அளவு தான் கொடுக்கலாம், என்ன மாதிரி கொடுக்கப்படாண்டு மிதிக்குது. எனக்கிட்டேயும் ஒரு கணக்கு கொண்டு இருக்கி கொடுத்து தான் இருப்பேன். நிச்சயமாக அது கொடுக்கறதில்லை, செல்ல வேண்டியதில்லை. ஒரு பொடியன் கேட்டிருந்தார், இவர் எவ்வளோ நாளை கொடுக்காருன்னு பார்ப்போம்ண்டு. அவர் ஒருத்தருக்கும் நான் நினைக்கிறேன் நெச்சிக்காயால் காகத்தையும் கூட விரசிரிக்க மாட்டார்னு நினைக்கிறேன். என்னென்னா கையில் இருக்கிறது கூட பறந்து காகம் தின்று கொண்டு போட்டு இனி அவருக்கும் எல்லாம் உதிப்பை கொடுக்கணும், நல்லெண்ணத்தை அவரும் நம்மளை போல் வரணுமெண்டு யாரையும் குறை சொல்லி நான் இந்த இடத்துக்கு வர இல்லாது. நான் என்ன பெருமைப்படணுமா தான் இந்த இடத்துக்கு வச்சதுக்கு. என்ன போல் 1000 பேர் வந்தானே நீ கவலையில். ஆனால் நான் மகுத்தாயினாலும் உருவாகி போட்டு மகுத்தாகிட்டு எப்படி மக்காக்களை படுத்தாக்களை ஒழிப்பி இப்படி செய்யுங்கன்னு சொல்லியிருக்கேன். இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. என்னை பக்கத்தில் போட்டு எல்லாம் கவலைப்படுறதுக்கு இல்லை. என்னைகிட்ட 100 பேர் நிற்க 80 மீன் இருந்தால் நான் என்ன செய்யலாம், பக்கத்தில் இருந்தால் வண்டி போட்டும் இவ்வளோதான் நான் சொல்லும். என்ன பார்த்து நீங்க புறாமப்படாமல் நீங்களும் என்ன போல வரப்பாரு. அதான் என்ன சொன்னா பஸ்ல வீடியோக்கள் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தங்களோட ஃபேஸ்புக் தளத்துல எல்லாம் வந்து வீடியோ அப்டேட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னால வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஏன் இதெல்லாம் வந்து பண்ணல அப்படி சொல்லி ஒரு கேள்வி ஒன்று இருக்கும் தானே. ஒருத்தங்களை பார்த்து ஒருத்தங்களை தெரிந்து வரலாம், ஆனா ஒருத்தங்களை பார்த்து அவங்க மேல பொறாமப்பட்டு அவங்கள வீழ்த்தணும் அப்படி சொல்லி நம்ம ஒருபோதுமே வந்து நினைச்சிடக்கூடாது. அது நம்மளுக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து அது நல்லதா வந்து இருக்காது. ஓகே, ஸோ வந்து நீங்க காலையில எத்தனை மணில இருந்து ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் வந்து வியாபாரம் பண்ணுவீங்க? போட்டு தள்ளி முடிஞ்சு நீங்க பாத்துக்கிருந்தீங்க. இப்ப டைம் வந்துக்கிட்டு போட்டு 6:30 போய் முடிஞ்சு அதுலேருந்து போட்டோம்னா பெட்ட தூங்கினோம்னா ஓய்வில் அவனுக்கு கொட்டிக்கிருப்போம். மீன் பக்குக்கு இருந்து குட்டி போடுற மாதிரி வந்து கேரிக்கு என்ன நான் எடுக்க 500 இல்லை 400 வருது எப்படி எனக்கு தெரியுது. வாராக்கள் கஸ்டமருக்கு மீன் கொடுக்கறதுக்கு எவரையும் திருப்பி அனுப்பல இந்த நீயத்துக்கு போகிறோம். அப்போ நைட்டுக்கு எத்தனை மணிக்கு ஷாப் கடைசி ஒரு ஆள் வரும் வரைக்கும் மீன் நைட்ல. சூப்பர். அது டைம் செல்றது அந்த ஃபேஸ்புக் ஃபிஷ்புக்கா மாத்தி போடாங்க இவர். ஆமா, ஃபேஸ்புக் ஃபிஷ்புக் சொல்றாங்க. மற்ற இவர் வந்து மீன் பேரை மாத்தி பஷ்யமா மாத்தி விட்டார். செப்பு கொண்டு வரேன் கேள்விப்பாட்டிக்கிறேன். இந்த மீனை செப்பு ஆக்கிருக்கேன். இலங்கையில செப்பு என்னென்ன கேள்வி ஒன்று இருக்கு. வந்தோன்னு கேட்பாங்க செப்பு இருக்கேன்னு கேட்காங்க. இன்றைக்கு எங்கேயும் போறல கல்யாண வீட்டுக்கு கொண்டு போறோம், காவி நெழுகிற இடத்த போறோம், அங்கே இப்ப காதல தினம் எல்லாத்துக்கும் இப்ப செப்பு ஆக்கியாச்சு. என்னண்டா முந்தைய ஒரு காலத்தில கல்யாணத்துக்கு செல்லுவாங்க,
போய் அவருக்கு இந்த கதையை கேட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம், போகலாம், மேலே இருந்தால் ஃபோன்லேயும் பார்க்கலாம். இது என்ன காரணம்னா நேரத்தோட இப்போ குறிப்பிட்ட காலத்தில் கல்யாணம் ஆமாண்டா ஃபோனில் வாட்ஸ்அப்பில் என்னங்கிறாங்க குரூப்பில் போட்டு எனக்கு வந்துக்க டைம் இல்லை, வேலை வேட்டி, எல்லோரும் கல்யாணத்துக்கு வர ஒன்று சின்ன காலம். இப்போ இதுக்கு முன்னே போய் கல்யாணத்துக்கு இருந்து கதிரையில் இருந்து அரண்மனைத்தியாலம் தேத்தானி உடிச்சு வெத்திலாவை போட்டு செஞ்ச காலம் நீங்களும் கேள்விப்பாட்டிட்டு அந்த காலம் முடிஞ்சு. இப்போ நான் அதை திருப்பி எடுத்திருக்கேன். என்னென்னா இதை செப்பு மாதிரி இப்போ இந்த மீனை கொண்டு போய் ஆக்கி காய்ச்சி திண்டு இப்போ சும்மா உதாரணமாக பகல் சாப்பாடு சாப்பிடணும்னா 10 மணிக்கு போகணும். 10 மணிக்கு போய் 1 மணிக்கு சாப்பிடணும். எத்தனை மணி தேலம் போட்டு எரிக்கணும்? 3 மணி தேலம் இருந்து சாப்பிட்டு அங்கால 1 மணி தேலம் இருக்கணும். இருந்து தூங்கிக்கு வர அளவுக்கு எல்லார உதவியோட மாற்றம் செஞ்சுட்டேன். இதை நிறைய பேர் செஞ்சிருக்காங்களா. இந்த உறவுகள்கிட்ட போயும் இல்லையா, உறவை பலப்படுத்தி மற்ற உறவுகள்கிட்ட போகலை, கரையை வேண்டி கொடுத்து போட்டு வந்துடுவாங்க. இப்போ செப்பை கொண்டு போய் ஆக்கி சாப்பிட்டு போட்டு கூட இருந்து உறவினோட இருந்து வராங்க. இது நல்ல சரியா நல்ல சூப்பர். என்ன சொன்னால் உண்மையில பாத்தீங்கன்னு சொன்னால் அண்ணனோட ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு மீன் பேட்டர் மட்டும் சொல்லி வராங்களோ இல்லையோ அவனோட கதையை கேட்கறதுக்கு வந்து முக்காவாசி பேர் வந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி அவர்கிட்ட இருக்கு, அந்த அளவுக்கு பேசுறாரு. உண்மையில கஸ்டமர் கூட வந்து நம்ம ஒரு நல்ல பொருளை விற்பனை செய்யறதா இருக்கட்டும், வந்து நம்ம அவங்க கிட்ட வந்துட்டு டீல் பண்றதா இருக்கட்டும், அது ரொம்பவே வந்து முக்கியம் ஒரு பிசினஸுக்கு. ஸோ அது எல்லாமே அந்த அத்தனை டேலண்ட்டும் வந்து பஸ் கிட்ட வந்து இருக்குது. நானும் சொல்லித்தம்மனும் நான் சின்ன தவறுகள் செய்வேன். அதை என்னை மீறி வரலாம், அவசியம் இருக்கும். அந்த அவசியத்தை மக்கள் ஏதாவது ஒரு கருத்துகள் நான் புலையாச்சேன்னா நீங்கள் மன்னிச்சே தான் வேணும். ஆனால் அதை சொல்லித்தான் ஆகணும். நிறைய பேருக்கு இந்த இடத்துல நான் செல்லணும். என்னை கூட இருக்க தொழிலாளி மாதிரியும் என்னைக்கு எல்லாம் கிடச்சி அது ஒரு கிஃப்ட் வந்து தான் செல்லணும். போட்டியில் போகிற ஆக்கள் ஒவ்வொரு ஆக்களும் 17 வருஷம் கூட என்னைட்டு நிற்காங்க தொழிலுக்கு. ஒரு பேர் கூட கழிஞ்சு போகலை. மீன் கூட நிற்காக்கள் அப்படி கேட்டுக்கு நிற்காக்கணுமா அப்படி தான் இருக்கு. போகிறதுக்கு மனம் இல்லை அவருக்கு. 1000 வேலையை வச்சு போட்டு நிற்க என்னென்னு கேட்டதுக்கு கதையை நேரில் கேட்கணுமா, என்ன எடிட் பண்ணி போடுறேன்னு பேர் கேட்கணுன்னு தான் நிற்கார். ஆனால் இது இல்லை தானே உண்மையா அப்படியும் கேட்காங்க. மக்கள் ஒரு பொடியும் கேட்டான், நீங்கள் விடிய கொழும்பி என்ன குளிசையில் பாவிக்கலன்னு கேட்டார். என்னத்துக்குன்னு கேட்டால் இந்த கதை எப்படி வருதுன்னு போட்டு. ஆனால் குளிசை இல்லை, நம்ம அல்லாஹ் அந்த கூட சரிதானே எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கின்ற மாதிரி மருதமுன மண்ணுக்கு எனக்கு தந்திரியான் உலகத்தில் போட்டு சீட்டை குளிக்க எடுத்த மீன் துண்டை போட்டு நான் தான் நம்புட்டிருக்கேன். ஒருத்தர் நம்புறேன் நம்புட்டேன் நான் தான் சரிதானே. எல்லாம் மருந்துண்டு நான் மட்டும்தான் லக்கு துண்டு எனக்கு கிடைச்சிருக்குது. அந்த லக்கு தந்தாரு அல்லாஹ்க்கு நன்றி கடனாக நிச்சயமாக கள்ளங்கவடம் மனசில் வஞ்சம் சனம் கூட்டிட்டு 100 ரூபா கூட்டி விற்கிறது மற்றது ஒரு மனிதன் திருப்தி அடையும் வரைக்கும் நான் அதை சரியாண்டு கேட்பேன். குலைச்சா நிச்சயமாக அந்த மீன் நான் கொடுத்த மீன் சரியில்லையாமண்டா அடுத்த ஆண்டைக்கு அவருக்கு அதுக்குரிய கரையை நான் நிச்சயமா கொடுப்பேன். மீன் போக விட மாட்டேன். நீங்க சின்ன லக்கு துண்டு மக்களுக்கு கிடைச்ச லக்கு துண்டு நீங்களா? அது அல்லாஹ் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்து ஒரு துண்டு மீனியா வரைக்கும் எனக்கு அதை பிரிச்சு கொடுக்கறதுக்கு மக்களுக்கு எல்லா துண்டும் மக்களுக்கு கூடுதலா உங்களோட லக்கு தானே உளுந்துருக்கீங்க. என்ன லக்கு எனக்கு மட்டும் அதை பிரிச்சு மக்களுக்கு கொடுக்க சொல்லி மக்கள் லக்கு மீன் துண்டு லக்கு. நேற்று வவுனியாவிலிருந்து இந்த 21ஆம் தேதி இந்த நோன்பு துறக்கத்துக்கு இந்த எல்லாரும் சாப்பாடு சாமான் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு பிறகு மீன் துண்டை வச்சு மாஷா அல்லான்னு அவர் கேட்டுக்கிருப்பார். மீன் மன்னார்லேருந்து மீனை சமைச்சு 900 பேருக்கு சாப்பிட்றான். இந்த இடத்துல நான் அதை சொல்லித்தானே ஆகணும். 900 துண்டு வெட்டி பஸ்ஸில் அனுப்பிட்டான். அன்றைக்கு சாப்பாடு மீன் சாப்பிட்றான். ஏன்னு கேட்டேன். அந்த டைமில் உரைச்சி சாமான் பிள்ளைகள் மதுரசாவில் இருக்க பிள்ளைலாம் மீன் தான் நான் கேட்குறேன் என்னென்னு கேட்டேன். அந்த வீடியோவை பார்த்தோன்னே எங்களை கூட்டி கொண்டு காட்டுறதுக்கு 4-5 பஸ் பண்ணும். மீன் துண்டு தான் அவர் வந்த மாதிரி இருக்கும். அதுக்காக மீன் துண்டை கேட்டிருக்காங்க. ரம்லான் மாதத்துக்கு ரம்லான் நோம்புக்கு இங்கேருந்து பவுனியாவுக்கு அனுப்புறீங்க. பவுனியாவில் இலங்கையில் எங்கேருந்து அனுப்பலாம். பஸ்காராக்கள் ஓமன்ஸ்னா நாங்கள் நிச்சயமாக அனுப்புவோம். வெளிநாட்டிலையும் கேட்காங்க. அது என்னண்டா நிறைய பேர் ஃபோன் எடுக்காங்க. எல்லாரும் ஃபோனுக்கும் ஒரு 2-3 நிமிஷம் மக்கள் நீங்கள் தான் செல்லணும். மக்களுக்கு என்னைட்டு எந்த நேரம் கோல் எடுத்து நானும் விடியக்க வந்து இரவே போகிறேன். எனக்காக நீங்கள் செய்கிற உதவி என்னண்டா கோல் பண்ணி என்ன மீன் இருக்கி மலையா இருக்கேன்டா ஓமன்னது போகிற மரக்கிளவாளி இருக்கேன்னு கேட்கல். அதை நான் ஏன் சொல்கிறேன்டா ஊரையும் கூட கேட்காங்க எந்த இடமுண்டு இந்த ஒரு தரமே சொல்கிறேன். இதுக்கு போகிற கேட்காதீங்க எல்லாம் நன்மையை தருவா. என்னன்னு சொன்னா எனக்கும் தொண்டை எல்லாம் அவளுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட இப்போ இவடத்தைக்கு முடிச்சு போட்டு விட்டோம்னா கோல் எடுத்து போட்டு போயிருக்குதா மீன் பாருமா என்ன மீன் அதெல்லாம் நீங்கள் தவிருங்க. என்னண்டா என்ன அல்லா சும்மா இருந்தேன்னு இந்த என்னண்டா இந்த இதாக்கியாச்சு. என்னண்டா அந்த செல்ல போனால் பெருமையை செல்ல போனால் ஒரு விஷயமே அந்த ஆக்கியாச்சு சரிதானே. அதை இப்போ எப்படின்னா ஃபோனையும் கூட முச்சி பூட்டை கொடுத்து வச்சுக்கிந்து கோல் வந்தால் தாராளவுக்கு அதில் ஆக்கிட்டேன். ஏனெண்டா நீங்கள் கோவிச்சுக்கப்படா இப்போ நிற்காக்களையும் கவனிக்கணும். வாராள்கிட்ட என்னென்னு கேட்கணும் கோலை கதைக்கணும். அது இப்போ எம்பி மாதிரி தேவையில்லை.
அல்லாட ஒரு ஆள் ஆக்கிருக்கு. எம்பி மாதிரி 100 பேர் இருக்கலாம், நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். சரிதானே? அப்போ எது முக்கியமானது நீங்கள் யோசிச்சா சரி. அட்ரஸ் வந்து சரியா சொல்லி விடுங்க எல்லாரும். அட்ரஸை சரியா சொல்லணும்னா மருதமுனை முதலாவது எந்த ஊருன்னு கேட்காங்க, அதை நிப்பாட்டுங்க. முதல் மருதமுனைன்றதை நீ ஏற்ற வைங்க. ரெண்டாவது மஞ்சாலை மட்டக்களப்பிலேருந்து வாரதாக இருந்தால் நீலாமணையில் வந்துக்கிட்டு சரியா போர்டரில் எஸ்டிஎஃப் கேம் இருக்குது. இதை விட உங்களை லொக்கேஷன் இல்லை. அது நெடுக பீச்சுக்கு வாங்க, வந்து தொங்கலாகும் பீச், அப்படியே திரும்பி கல்முனை பார்க்க வாங்க. வந்தோன்னே உங்களுக்கு போட்டு தெரியும், நிறைய கரைக்கடையில் ஒரு இடத்துல ஒரே ஒரு வாடி இருக்குது. அதில் நீங்கள் சனம் எப்போவும் கூட்டம் நின்றுக்கே இருக்கும். இந்த கூட்டம் முடிகிறேன்னா மகுத்தாகும், மகுத்தானத்து பிறந்த இந்த கூட்டம் நிற்கும். அது வெள்ளியும் இல்லை, சனியும் இல்லை, ஞாயிறும் இல்லை, திங்களும் இல்லை, எந்த நாள் உண்டு மாதிரி இருக்குது. இந்த இறைச்சி கடை இருக்குதானே, இப்போ வெள்ளிக்கிழமை இறைச்சி பண்ணுறோண்டா நிறைய பேர் வந்துக்கிட்டு நிற்பாங்க. எல்லா இறைச்சி கடையும் பூட்டினா ஒரு கடை திறந்து எப்படி இருக்கும், அதை விட சனம் கூடன்னு தான் செல்லணும். அதே போல் இங்கே அம்பாருந்து வாரதாக இருந்தால் மருதமுனைக்கு வந்து பஜாரில் பெரிய ஒரு கடை இருக்குது, பரக்கட்டெக்ஸ், அவடத்தைக்கு நீங்கள் நிப்பாட்டி அப்படியே ஒரு நெடுக வந்து இல்லைண்டா பீச்சுக்கு வந்தவர். பீச்சில் வந்து திரும்ப நீங்கள் மட்டக்களப்பு பார்க்க ஒரு 100 யாரும் மிதிக்காது, அப்படித்தானே? அப்படி வேற சனத்தேரலும் போட்டு மிதிக்கும். லைட் ஹவுஸ்ன்ற அடையாளம் இருக்குது. அவடத்தைக்கு இருந்து படத்தைக்கும் ஒரு 50 மீட்டர் மிதியாது. இதான் லொக்கேஷன். மற்றது மீன் விலை என்ன மீன் பந்து இதை கேளாதீங்க. ஏன்னு ஒரு ஆளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு 5 நிமிஷம் போகுது. நான் மீனையும் விற்கணும், நானும் இந்த வேலை பார்க்கணும். உங்களுக்கு மலிவாக தந்துடுவேன் நிச்சயமாக, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஒரு பொடியன் டெய்லி மீன் விலையை போடுங்கண்டு அது கொண்டர்பரேஷன் வந்து எல்லாம் செஞ்சாச்சு. என்னத்துக்கு போக வந்து எல்லாம் ரெடியாக இருக்கேன். நீங்கள் யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு திருப்தியண்டா வாங்க. மீன் விலை கூட இல்லை, இல்லாத ஒரு ஆள் வாங்க, சும்மா தான் இருவேன். இதை விட உங்களுக்கு காய்க்கிறதுக்கு இல்லை. மீன் இந்த வெற்ற தொழில் எடுத்துக்கிட்டா இங்கே வந்து ரொம்பவே சேஃப்டியாக இருக்குது. மீனை ஒரு கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறதுக்கு மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அழகாக வெட்டி கொடுக்குற அளவுக்கு மீன் நல்லா இருக்குது. ஆமாம், என்ன சொன்னால் இப்போ பழுதான மீன் சொன்னால் வெட்டும்போது கரைஞ்சிரும். நம்மளுக்கு ஐஸ் மீன்கள்லாம் வந்தவனைக்கு வெட்டும்போது கொஞ்சம் சைடு ஆகும், அப்படியே நையும். இது வந்து அப்படி இல்லை, வேணுங்கிற மாதிரி கஸ்டமர்ஸ் கேட்குற மாதிரி வெட்டி கொடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அது வந்து இப்போ வாங்கிட்டு போகிற உங்களுக்கு ஒரு திருப்தி தானே, கண்டவனுக்கு அது ஆசையாக இருக்கும். அதான், ஸோ அதுக்காக வேண்டி தான் இன்னைக்கு அவங்க வெட்டும் போது வந்து பார்த்துருந்தோம். வந்து அது எல்லாமே அந்த ஒரு ஃபிஷ்ஷுமே வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அது வந்து முக்கியமாக மீன் தான். அது நாங்கள் வெட்டுறது இல்லை, அது மீன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் எனக்கு அப்படி வெட்டையில் இல்லாட்டி கஷ்டம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஓகே உங்களுக்கு இந்த மீன் வெட்டி கைகள் கடுக்கிறது இல்லையா? அதான் கேட்கணும், அந்த கடையை தான் கேட்கணும். காலையிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வெட்டுவீங்க? காலையிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் வெட்டுவீங்க? பின்னேரம் காலையிலேருந்து 1 மணி 2 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் வெட்டுவீங்க. களைப்பையெல்லாம் வெட்டுறீங்களே. 12 மணி வரைக்கும். இந்த மீன் வெட்டுறதுக்கு வந்து எங்கே கற்றுக்கொண்டீங்க? முதல்ல இங்கே தான் கற்றுக்கொண்டீங்க. வியாபாரி கேட்க வேலைக்கு தான் பொதுமக்களுக்கு. இப்போ நான் வந்து செட் அவுட்டுக்கு சமைக்குவேன். முடியக்குள்ள இந்த நோம்பு பிடிச்ச ஆக்களை கொடுக்கணும். இப்படி ஒவ்வொரு ஆக்களும் ஒரு மீன் எடுக்காங்க, 10 கிலோ எடுக்காங்க, 15 கிலோ எடுக்காங்க, 80 கிலோ மீன் ஒன்று இன்றைக்கு கொழும்பில் ஒரு சாப்பாட்டுக்கு போகுது. 80 கிலோ மீன் பஸ்ஸில் போட சொல்லியிருக்காங்க. அங்கே எடுத்த சாப்பாடு உண்டு, பெரிய ஒரு பாட்டி ஒன்று வைக்கிறதுக்கு 80 கிலோ மீன் ஒன்று இன்றைக்கு போகுது. உண்மை கதை, ஒரு டாக்டர் ஒரு ஆளுக்கு போகுது. ஒரு ஆளுக்கு 2150 ரூபா 4 வாங்க. அவங்களே காட்சி ஒன்று 150, ஒன்று 350 எல்லாருமே.
ஓகே, ஸோ வந்து பார்த்துருப்பீங்க, நான் வந்து பெருசாக பேசியிருக்க மாட்டேன். எங்கே போனாலும் ஒரு ஆர்ஜேக்கோ பிஜேக்கோ வந்து வேலைகள் அதிகமாக இருக்குமா, நான் இந்த கடைக்கு வந்து பஸ் கடையில் நம்மளுக்கு வேலைகளே பெருசாக இல்லை. அவரே எல்லா விஷயங்களையும் பேசிட்டார். கேள்விகளுக்கு வேண்டிய அவசியம் இல்லை, அவரே கேள்விக்கான பதில்களை அப்படியே சொல்லி கொண்டு வந்திருந்தார் வந்து. அண்ட் உண்மையில் வந்து நாங்கள் இதனால் வரைக்கும் நிறைய இடங்களில் வந்துட்டு போய் மீன்கள் வேண்ட போயிருக்கோம். ஆனால் இங்கே கொடுக்கக்கூடிய மாதிரியாக அந்த ஃப்ரெஷ் மீன்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் வேண்டியில்லை. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து தேடி வந்துருந்தோம். இன்றைக்கி நானும் எங்கள் வீட்டில் வந்து வெட்டி போகிறதுக்காக வேண்டி தான் பாதி இங்கே வந்திருந்தேன். அதோட சேர்ந்து மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே, நம்ம ஒரு விஷயத்தை காண்பிக்கிறோம் சொன்னால் அது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அண்ணனோட இந்த ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டிங்க காட்டிருந்தேன். அண்ட் உங்களோட வீட்டில் வந்து நீங்கள் விசேஷ நாட்கள், அதாவது வெட்டிங் டே, பர்த்டே, இதே மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் கொண்டாட போகிறீங்க, அதுக்கு வந்துட்டு மீன் சமைக்க போகிறீங்க அப்படி இருந்தாலும் நீங்கள் முன்கூட்டியே வந்து அன்னைக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் எத்தனை கிலோ வந்து எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து நீங்கள் ஹோட்டலில் வந்து பெற்று கொண்டு போகலாம். அதே மாதிரி இங்கேருந்து வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இங்கேருந்து கொண்டு போகலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. எப்படி சமைக்க போகிறீங்களோ அந்த சமையலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த சாட்சியுமே இல்லை. இந்த ஒரு ஆளை திருப்திப்படுத்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பா. அந்த நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், எந்த நாளும் எப்படி மீன் இருக்கும்னு கேட்கல. அதான் உங்கள்ட்ட கேள்வி கேட்கவே இல்லை, நீங்க பதில் சொல்றீங்க. அதான் நீங்களே கேள்விக்கான பதிலை சொல்லும் நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க கேட்க அவனுக்கு விட நான் தான் கேள்வி நான் தான். எல்லாரும் கேள்வி ஒன்று கேட்காங்க, இந்த மீன் இவர்கிட்ட முடியற இல்லைன்னு கேட்காங்க. கடல் இந்த பெரிய சமுத்திரத்திலிருந்து நான் ஏன் பஞ்சப்படம் வளைஞ்சா நீயத்தை வைக்கணும், எப்படி கனவு காணணும், எப்படி காணணும். ஒரு சின்ன ஒரு குடிலுக்கு எரிக்கணும் கனவு காணலாமா, பெரிய ஒரு பில்டிங்கில் எரிக்கணும் கனவுலையாவது காணணும். எனக்கு இவ்வளவு போதுமானு சொல்லலாமா. 10 இருந்துச்சேன்டா 11 ஆக்குறவன் தான் கட்டித்தானே, 9 ஆக்குறவன் கட்டித்தானேமா. இல்லை, அப்ப நான் இன்னும் கூடுதலாக 10 போட்டு இன்னும் மடுக்கிறதுக்கு ஏற்பாடு வேண்டாம். மக்களை துவா. இது வரைக்கும் எத்தனை போட்டு இருக்கு? இதுவரையிலும் 15 இருக்கு. இப்ப போயிருக்கு. அந்த போட்டு வந்து ஒவ்வொரு திசைக்கு பிரிஞ்சு போனாலும் எங்கே ஆச்சிருந்து மீன் கொண்டு வந்தே சேர்க்கலாம். மற்றது இன்னும் ஒரு ஆசை ஏற்பாட்டு சின்னண்டா, இன்னும் கொஞ்சம் கூட்டினா இன்னும் கொஞ்சம் மக்கள் வெளியூர் இருந்து வராங்க. இல்லையென்று சொல்றது ஒரு 10% இருந்தாலும் அதையும் இல்லாமல் காக்கணும் முடிவு எடுத்திருக்கேன். என்னண்டா எந்த கணக்கு உனக்கு போட்டுக்கு வந்துச்சுன்னா இவ்வளத்துக்கு மீனை கொடுத்து மற்றது வெளியில இருந்து மீன் எடுத்தானா அந்த இடத்துல செல்லணும். மக்கள் இன்னைக்கு அதிகமாக வருது, நல்ல மீன் எங்கே இருக்கேன்னு தெரியும். அப்போ அந்த இடத்துல இன்னைக்கு விலை கூட தான் செல்றாங்க. என்னண்டா மீன் விலை கூட ஒரு இடத்துல அது எந்த போட்டால் என்றதால் எனக்கு ஒரு பங்கு கிடைக்கும் போட்டில். அது எனக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, அந்த மீனை விற்கிறேன். மீனில் குறைச்சி விற்கிறதுக்கு காரணம்னா போட்டு பங்கு கிடைக்குது. அதனால சும்மா கொடுக்க எல்லாம் செய்கிறேன். எல்லாரும் கேட்காங்க வேறு எப்படி சும்மா கொடுக்கணும். எனக்கு இந்த போட்டியில் ஒரு பங்கு இருக்குது, மீன் மீன் மற்றது எனக்கு தேவை. எனக்கு ஒரு 300 இருந்தால் இன்னொரு 200 ஒரு இடத்துல எடுக்க கட்டமாக இருந்தால் எடுத்து தானே ஆகுவேன். அது மாளிகைக்காட்டில் இருந்தாலும் தான், கொழும்பில் இருந்தாலும் தான். அதை பற்றி மக்கள் நீங்கள் கவலைப்படுத்தாரு. உங்களுக்கு நல்ல மில்லியாமட்டா காசு திருப்பி தருவேன், நல்ல தேடி தருவேன். கண்டிப்பாக இது அவ்வளோ கண்ணு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மீன்கள் வந்து அடிக்கிறதுக்கு முடிய உள்ளே இருந்து மீன் எடுத்துகிட்டே வருவாங்க. ஸோ இலங்கையில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தனி ஒரு மனிதனோட கடையில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கூடக்கூடிய ஒரு கடை அப்படி சொன்னால் வந்து இந்த ஒரு மீன் கடை தான். ஸோ நீங்களும் வந்து வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இங்கேருந்து வெட்டிட்டு போகலாம். அண்ட் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து நாங்கள் உங்களுக்கு டிஸ்பிளேல காண்பிக்கிறோம். அது போக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நாங்கள் கொடுத்துக்கொள்கிறோம். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சொன்னால் லைக் பண்ணுங்க, அதை சேர்த்து ஷேர் பண்ணுங்க. நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஒரு பாய் சொல்லிடுங்க, டாட்டா சொல்லிடுங்க எல்லாரும். ஓகே, பாய்.